வெரி குட் மார்னிங் பிரீத்தி. வெரி குட் மார்னிங் ஜீவிதா. பிரீத்தி ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க இந்த ஒயிட் ட்ரெஸ்ல. அப்படியே நன்றி. வணக்கம். வணக்கம். முடிச்சுக்கலாம். ஓகே பிரீத்தி, நம்ம இவ்வளவு நாள் பார்த்தேன்னு வெச்சுக்கோயே ரேண்டமா நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். சோ இன்னைக்கும் பார்த்தனா சில பேருக்கு தெரியாத விஷயங்கள் தான் இன்னைக்கும் ஷேர் பண்ண போறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். என்னன்னு பார்த்தனா ஃபுல் மூன், ஓகேவா? பௌர்ணமி. எஸ், பௌர்ணமி நிலவு பார்த்தனா நிறைய விஷயங்கள். ஆக்சுவலா வந்து நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்வாங்க இல்லையா, ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய மித்தெல்லாம் இருக்கு. சோ அத பத்தின விஷயங்கள்லாம் தான் நம்ம இன்னைக்கு வந்து ஃபுல் மூன் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம், ஓகேவா? சோ வழக்கம் போல நம்ம என்ன பண்ணனும்னா வியூவர்ஸை வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஜீவிதா, சோ ஃபுல் மூன் டே, அதாவது வந்து பௌர்ணமி பார்த்தனா ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பௌர்ணமி வந்து ரொம்ப லக்கியா ஃபீல் பண்ணுவாங்களாம். அது வந்து மண்டே வந்துச்சுன்னா. அது வந்து ரொம்ப அன்லக்கியா ஃபீல் பண்ணுவாங்களாம். ஞாயிற்றுக்கிழமை வந்து பௌர்ணமி வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னு தெரியல. பட் மண்டே வந்ததுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஓல்ட் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மொனன் டே அப்படின்னு தான் மண்டேக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்புறம் மிடில் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மொனன் டே. ஃபர்ஸ்ட் வந்து ஏ போட்டிருந்தாங்க, அப்புறம் வந்து மொனன் ஈ போட்டாங்க. மொனன் டே அப்படினாங்க. ஆக்சுவலி ரெண்டுத்தையும் எடுத்துட்டு இப்ப வெறும் மண்டே. ஆனா ஆக்சுவலி மண்டேயோட மீனிங் என்ன, மூன் டே. சோ அதனால தான் மண்டே அப்படின்னு பேர் வந்துச்சு. சோ மண்டே அன்னைக்கு வந்து மூன் டே, ஃபுல் மூன் டே இருந்துச்சுன்னா ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சோ பட் வந்து சண்டேக்கு ஏன் அன்லக்கின்ற ரீசன் தெரியல. பட் இந்த விஷயமே ரொம்ப நல்லா. சண்டே வந்து சன் இல்ல, இது மூன்ல, அதனால இருக்கலாம். பிரீத்தி, வர எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, அசத்துல ஒரு விஷயம் சொன்னீங்க பிரீத்தி. இதை தொடர்ந்து நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஆன சூரியோதயம் பாத்துலாமா? பாத்துலாம். இது சூரியோதயம். இன்று 30/7/2016 சனிக்கிழமை, துர்முகி வருடம் ஆடி மாதம் 15ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:02. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி துவாதசி. நட்சத்திரம் மிருகசீரிஷம். சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 1 மணி வரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. யோகம் அமிர்த சித்த யோகம். சந்திராஷ்டமம் மாலை 5:30 வரை துலாம் ராசிக்கும், பிறகு விருச்சிக ராசிக்கும். பிரீத்தி, பொதுவா வந்து ஃபுல் மூன் டே வந்து எப்பவுமே பார்த்தனா ஒவ்வொரு மாசமும் வரும். அதுவும் பார்த்தனா ஒரு மாசம் 30 நாள், ஒரு மாசம் 31 நாள் அப்படிதானே இருக்கு. பட் கரெக்டா இந்த ஃபுல் மூன் எப்போ அப்பியர் ஆகுது அப்படின்னு பார்த்தனா 29.5 டேஸ், ஓகேவா? அதாவது 29 நாள், அதாவது இன்னொரு நாளோட டே. ஆமா, 29 நாள் வந்து இந்த ஃபுல் மூன் வருமா. ஆனா ஒரே ஒரு மாசம் வராது. அது என்னன்னு பார்த்தனா பிப்ரவரி மாசம். ஏன் அப்படி? ஏன்னா பிப்ரவரியில தான் அது 29 நாள் கண்டினியூஸா இல்லமா. அதனால சோ பிப்ரவரி மாசம் மட்டும் ஃபுல் மூன் வராது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அதை தவிர்த்து பார்த்தனா எல்லா மாசமே கண்டிப்பா நம்ம வந்து ஃபுல் மூன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ வந்து மேபி ஏதோ ஒரு மந்த்ல வந்து 2 வாட்டி வர வாய்ப்புகள் இருக்கோ? அது மேபி வந்து இந்த சூரியன் சந்திரன் ஏதோ கிரகம் அந்த விஷயம்லாம் இருக்கும்ல, அது வரும்போது பாத்துக்கலாம். ஓகே, உண்மையிலேயே வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஃபேக்ட் தான் சொல்லிருக்கீங்க. இதை தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் கிட்ட இருக்கு. சோ அதோட பேர் காரணங்களும் சோஸ்திரமும் சொல்றதுக்காக இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ரெடியா காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அன்னையின் 1000 திருநாமங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் விடியற்காலையிலே புத்தம்புது காலை நிகழ்ச்சியிலே புத்தம்புது நாமங்களாக. அந்த வகையிலே இன்றைக்கு தேவியினுடைய திருநாமம் ஓம் சுதாசாகர மத்தியஸ்தாயே நமக என்கின்ற திருநாமம். அமுதக்கடலின் நடுவில் வசிப்பவளுக்கு வணக்கம் என்ற திருநாமம். அவளே அமுதம்தான். மிக அழகாக பாரதிதாசன் பாடுவார், தமிழுக்கு அமுதென்று பெயர் என்று பாடுவார். தமிழ் இருக்கிறதே அதே அமுதம்தான்.
அதுபோலே அமுத கடலாக இருக்கிறது. அமுதம் கொஞ்சம் அமுதத்தை பெற்றால் இந்த உலகத்திலே நீண்ட நாள் வாழலாம் என்று மிகப்பெரிய கனவினை நிறைவேற்றுவதற்கு தேவர்கள் அரும்பாடுபட்டார்கள். எப்பொழுதும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை இந்த உலகத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது. காஞ்சி மகா பெரியவர்கள் மிக அழகாக சொல்லுவார்கள், தேவாசுர யுத்தம் என்று சொன்னால் ஏதோ ஒரு காலத்திலே நடந்தது என்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகும் தேவாசுர யுத்தம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நம்முடைய நல்ல எண்ணங்கள் அத்தனையும் தேவர்கள், நம்முடைய தீய எண்ணங்கள் அத்தனையும் அசுரர்கள். நம்முடைய நல்ல எண்ணங்களுக்கும் தீய எண்ணங்களுக்கும் நடுவிலே ஒவ்வொரு நாளும் சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. அதிலே நீண்ட நாட்கள் அசுரர்கள் வெற்றி பெறுவார்கள், எப்பொழுதாவது தேவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். நாம் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு மறுப்பான ஒரு சிந்தனை நம்முடைய மனதிற்குள்ள உடனடியாக தோன்றிவிடுகிறது. கோயிலுக்கு போகலாமே, இன்றைக்கு பிரதோஷம் என்று நினைத்தால் அந்த நேரம் கொஞ்சம் தலைவலிப்பது போலே இருக்கிறதே என்று நம்முடைய மனம் சொன்னால் போதும், உடனடியாக நாம் அது சொல்வதை கேட்டு அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று இருந்து விடுகிறோம். அப்படி எந்த நல்லதை செய்ய நினைத்தாலும், ஆகையினாலே தான் தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைத்த அடுத்த கணமே செய்துவிட வேண்டும் என்று சொல்லுவார்கள். கர்ணன் ஒரு நாள் கையிலே தங்க பாத்திரத்திலே எண்ணெயை வைத்து இடது கையிலே வைத்து தலைக்கு எண்ணெயை தேய்த்து கொண்டிருக்கிறான். அப்படி தேய்த்து கொண்டிருக்கிற பொழுதே ஒரு வறியவர் வந்து அங்கே நிற்கிறார். மகாராஜாவிற்கு வணக்கம் என்று சொல்லுகிறார். என்ன வேண்டும் என்று கேட்கிறான் கர்ணன். தாங்கள் என்ன தந்தாலும் பெற்றுக்கொள்கிறேன், என் வறுமையை தீர்த்து கொள்வதற்கு என்று சொல்லுகிறார் வறியவர். தன்னுடைய இடது கையிலே இருக்கக்கூடிய அந்த தங்க பாத்திரத்தை எண்ணெயோடு அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுத்து விட்டார். பக்கத்திலே இருந்த சாஸ்திரம் படித்த மந்திரி சொல்லுகிறார், மகாராஜா, நீங்கள் இடது கையினாலே எண்ணெய் பாத்திரத்தை, அதுவும் இடது கையினாலே அதுவும் எண்ணெய் பாத்திரத்தை கொடுக்கலாமா? அது சாஸ்திர விரோதம் இல்லையா என்று கேட்கிறார். கர்ணன் சொல்லுகிறான், இடது கையிலே இருந்து வலது கைக்குள்ளாக மாறுவதற்குள்ளாக என்னுடைய மனம் மாறிவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டானாம் கர்ணன். நாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்த கணமே கொடுத்து விட வேண்டும். அப்புறம் கொடுக்கலாம், இப்போ கொடுக்கலாம், சாயந்தரம் கொடுக்கலாம் என்று சொன்னால் நம்முடைய மனம் ஆயிரம் விஷயங்களை சமாதானமாக்கி கொடுப்பதை ஏதாவது ஒரு வகையிலே மறுத்துவிடும். அது மட்டுமல்ல, எந்த விஷயமாக இருந்தாலும் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் அரக்கர்களாகவும் நல்ல எண்ணங்கள் தேவர்களாகவும் உருவகிக்கப்படுகிறார்கள். அப்படி தேவாசுரர்கள் யுத்தம் நடக்கிற பொழுது அசுரர்களை வெல்ல வேண்டும் என்பதற்காக தேவர்கள் அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைகிறார்கள். பார்க்கடலை எப்படி கடைவது? இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அரசியலிலே கொள்கை இருக்கிறதா, கொள்கை இல்லையா, சேரலாமா, சேரக்கூடாதா, சென்ற தேர்தலிலே அவர்கள் யாரோடு கூட்டு வைத்திருந்தார்கள், இன்றைக்கு யாரோடு கூட்டு வைத்திருக்கிறார்கள், ஒரு மாநிலத்திலே எந்த கட்சியோடு கூட்டு வைத்திருக்கிறார்களோ வேறொரு மாநிலத்திலே அந்த கட்சியை எதிர்க்கிறார்கள். இப்படியெல்லாம் பல விஷயங்களை பார்த்து நாம் ரொம்பவும் சங்கடப்படுகிறோம். ஆனால் அந்த காலத்திலேயே அவர்கள் தங்களுக்கு அமுதம் வேண்டி தங்களுக்கு யார் எதிரியோ அந்த அசுரர்களையும் பங்குதாரர்களாக சேர்த்து கொள்ளுகிறார்கள். பார்க்கடலை கடைய வேண்டும், தேவர்கள் மட்டும் கடைய முடியாது, சக்தி அவ்வளவு கிடையாது. ஆகையினாலே அசுரர்களை கூட்டாளிகளாக சேர்த்து கொள்கிறார்கள். அமுதத்தை கடைவோம், எடுத்துக்கொள்வோம், உங்களுக்கும் பங்கு தருகிறோம் என்று சொல்லி அவர்களை கூட்டணியை சேர்த்து கொள்கிறார்கள். தங்களுக்கு வேண்டாதவர்களை, தாங்கள் யாரை எதிர்த்து இந்த அமுதத்தை உண்டு அவர்களோடு பலம் பொருந்தி போர் புரிய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த அரக்கர்களையும் கூட்டு சேர்த்து கொள்கிறார்கள். ஆகையினாலே இவையெல்லாம் காலங்காலமாக நடந்து வரக்கூடிய விஷயங்கள் தானே தவிர அதிசயம் இல்லை. ஆகையினாலே தான் தமிழ் கவிஞன் மிக அழகாக பாடினான், கணியன் பூங்குன்றன் பெரியோரை வியத்தல் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே என்று சொன்னான். யாரை பார்த்தும் இந்த உலகத்திலே வியக்க வேண்டிய விஷயம் இல்லை. சிறியவர்களை பார்த்து நாம் அவர்களை சாதாரணமானவர்கள் என்று இகழவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். எல்லோருக்கும் தெரிந்த பாடல்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற ஒரு நீண்ட பாடல். அந்த வகையிலே நாம் இந்த விஷயங்கள் எல்லாம் கல்பகோடி காலமாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. எதுவும் புதிய விஷயம் இல்லை. ஒரு பக்கம் அரக்கர்கள், ஒரு பக்கம் தேவர்கள். எதை வைத்து கடைவது? மந்திரமலையை வைத்து கடைகிறார்கள். கயிறாக எதை பயன்படுத்துவது? வாசுகி என்ற ஒரு நாகம். அந்த நாகத்தை கூட அசுரர்களுக்கு தலைப்பக்கத்தை கொடுத்து வால் பக்கத்தை தேவர்கள் பிடித்து கொண்டார்கள். கெட்டிக்காரத்தனம். சரி, கடையலாம் என்று அந்த மத்தாகிய மந்திரமலையை உள்ளே போட்டால் அது அமிழ்ந்து போய் விடுகிறது. நாராயண பெருமானை வேண்ட மிகப்பெரிய தியாகம் பாருங்கள்.
தன்னுடைய முதுகை ஆமையாக தன்னை கூர்மாவதாரம் எடுத்து ஆமையாக மாற்றிக்கொண்டு அந்த ஆமையினுடைய முதுகிலே அந்த மலையை வைத்து கடைந்தார்கள். எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே தேவர்களுக்காக பொறுத்து கொண்டார் ஸ்ரீமன் நாராயணன். அமுதத்தை கடைந்தார்கள். அப்படி கடைகிற பொழுது நஞ்சு தான் வந்தது. அந்த நஞ்சை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலே பக்கத்திலே அம்பிகை இருந்தாள். அவள் அந்த நஞ்சை ஒரு பார்வை பார்த்தாள். தேவியினுடைய பார்வை பட்டதனால அந்த நஞ்சு அமுதமாக மாறியது. அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை என்று சொல்வார் அபிராமி பட்டர். அப்படி நஞ்சை உண்ட சிவபெருமான் இந்த உலகத்திலே நித்தியமாக இருக்கிறான். ஆனால் அமுதத்தை சாப்பிட்ட எல்லோரும் இந்த உலகத்திலே இல்லை என்று அப்பர் பெருமான் சொல்லுவார். எப்படி இருக்கிறானாம் ஈசன்? ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று தேவாரம் சொல்லுகிறது. 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாரணர் அங்கனே, 7 மணல் எண்ணில் இந்திரர் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்பது அப்பர் தேவாரம். அப்படி ஈரில்லாமல் இந்த உலகத்திலே ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியாக சிவபெருமான் மட்டும்தான் இருக்கிறான். அந்த துளி அமுதத்தை பெற்ற தேவர்கள் அவர்களும் ஒரு காலக்கணக்குக்குள்ளாக அடங்கி போனார்கள். எல்லோரும் ஒரு காலக்கணக்குக்குள்ளாக அடங்கி போனார்கள். அந்த காலத்தை வென்ற காலனாக யார் இருக்கிறார்கள்? சிவபெருமானும் பராசக்தி மட்டும்தான் அந்த உலகத்திலே இருக்கிறார்கள். சிவத்திற்குள்ளே சக்தி தேவி இருக்கிறாள். ஆகையினாலே தான் அவனுக்கு காலன் என்று பெயர். அப்படி துளி அமுதம் அவர்களை வாழ வைக்கும் என்று சொன்னால், அமுதத்தை பருகியவர்களை இந்த உலகத்திலே நீண்ட நாட்கள் வாழ வைக்கும் என்று சொன்னால், தமிழ் என்கின்ற அமுதத்தை பருகியவர்கள் இன்றைக்கும் கூட உடலை விட்டு விட்டாலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், அபிராமி அந்தாதி, மகாகவி பாரதி, இப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த உலகத்திலே தங்கள் உடலை தூக்கி எறிந்தாலும் கூட தமிழோடு தமிழாக அவர்களும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நாம் சொல்லுகிற வரைக்கும் அவர்கள் இந்த உலகத்திலே தங்களுடைய பெயரோடும் புகழோடும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். திருஞான சம்பந்தர் நம்மோடு இருக்கிறார், நாவுக்கரசர் நம்மோடு இருக்கிறார், மாணிக்கவாசகர் நம்மோடு இருக்கிறார், சுந்தரர் நம்மோடு இருக்கிறார்கள், ஆழ்வார் பெருமக்கள் நம்மோடு இருக்கிறார்கள், இன்றைக்கு கண்ணதாசன் வரைக்கும் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்கள் உடல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் என்ன உண்டிருக்கிறார்கள்? தமிழுக்கும் அமுதென்று பெயர் என்று தொடக்கத்திலே சொன்னமே, அந்த தமிழாகிய அமுதத்தை அவர்கள் உண்டு அந்த தமிழின் மூலமாக இறைவனை பாடி பரவியதனாலே அவர்கள் இன்றைக்கும் அமுதத்தாலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி துளி அமுதம் இவற்றை தரும் என்று சொன்னால் தேவி எங்கே இருக்கிறாள் என்றால் மிக அருமையான ஒரு இடத்தை வாக்தேவிகள் சொல்லுகிறார்கள். அமுத கடலின் நடுவில். கடல், யோசித்து பார்க்கிறோமே, துளி அமுதத்திற்கே எவ்வளவு பெரிய விஷயம் என்று சொன்னால் அமுத கடலின் மத்தியிலே தேவி வசிக்கிறாள் என்று லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுகிறது. ஓம் சுதாசாகர மத்தியஸ்தாயே நமக. அமுதக்கடலிலே வசிக்கக்கூடிய அந்த பரதேவதை இந்த உலகத்திலே நித்தியமாக இருக்கக்கூடிய பேற்றினை அவள் நாமத்தை சொல்வதன் மூலமாக, அவள் புகழை பாடுவதன் மூலமாக நமக்கு எந்நாளும் அருள் பாலிக்க வேண்டும் என்று இந்த விடியற்காலையிலே பிரார்த்தித்து, ஒவ்வொரு விடியலும் மங்களமும் மகிழ்ச்சியும் இன்பமும் இனிமையையும் நமக்கு அள்ளித்தர வேண்டும் என்ற பிரார்த்தனை வைத்து லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய தொடர்ந்த திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.